நீ எந்த நேரத்தில் இங்கே என்ன பண்றீங்க? போங்க போங்க, வீட்டுக்கு போங்கம்மா. இப்போ நிமிந்து என்ன பாரு. ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு சக்கரம் சரித்திரம் சக்கராபுர வாசி. கால ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு இன்னும் உனக்கு சந்தேகமா? அதே சித்தேஸ்வராதான். அன்னைக்கு மயூரி தேவிய கத்தியால குத்தி கொலை பண்ண அதே காலருத்ர சித்தேஸ்வரன் தான். அந்த ஜென்மத்தில் நான் அடையாத விஷயத்தை இந்த ஜென்மத்தில் அடையணும்னு நான் மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். அதனாலதான் ஸ்ரீ சக்கரம் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னேன். இது என்ன ஜென்மத்து சம்பந்தமா? அங்க என்னடானா சுந்தரி போன ஜென்மத்துல மயூரி தேவியா பிறந்திருக்குன்னு சொல்லிருக்கு. நீங்க என்னடானா நான் காலருத்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மர்மது? சக்கர சரித்திரத்தை நினைச்சு பாரு. ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு 3 எதிரிகள் முயற்சி பண்ணாங்கன்னு போட்டிருக்குல்ல? ஆமா, அதுல நீயும் ஒருத்தன்றியா? 3ல 1 போச்சுன்னா 2. ஒருத்தன் நான் முடிவாயிடுச்சு. மத்த 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லையா? இருக்கு, அதையும் நான் தெரிஞ்சுக்கணும். யார் அவங்க 2 பேரும்? அந்த தாய் என்ன கூப்பிடுறா. இப்போ மகன் போய் தாய்க்கு பணிவிட செய்யணும். நடுராத்திரி பூஜை இருக்கு, அதுக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. இனிமே எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, சொல்லு, இப்பவே சொல்லு, சொல்லு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் நீ யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல? யோசிச்சுக்கிட்டே இரு. காலையில சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் நான் உன்னை சந்திக்கிறேன். தாயி ஜெகதம்பே, உன் மகன் உன்னை தேடி வர்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சுனிதா. பாவம், நீங்க 2 பேரும் எங்களால எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனா சுந்தரிக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க. நான் ஒருத்தி எந்த விஷயமும் தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்களை பேசிட்டேன். பரவாயில்ல விடுக்கா, அத நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும். செஞ்ச தப்புக்கு மனசார வருத்தப்பட்ட அதை விட வேற பிராய்ச்சித்தம் எதுவுமே இல்ல. ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேனோ என்னமோ. நாங்க ஒரே ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ அவமானம் ஏற்பட்டாலும், என்ன பண்ணாலும் சரி, சுந்தரிய பத்தி எக்காரணத்தை கொண்டும் வாய விடக்கூடாதுன்னு தீர்மானமா முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா சுனிதாவை பத்தி நீ அவ்வளோ மோசமா பேசினதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நீங்க சுனிதாவோட தோட கொண்டு போய் கொடுத்து சுந்தரிக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க. அந்த புடவைய ஜக்கி புடுங்கிட்டு போயிட்டா. அந்த புடவை எப்படியோ கோயில்ல போய் சேர்ந்துருச்சு. மறுபடியும் அதை நீங்க திருடி கொண்டு வந்தீங்க. ஆனா அது அந்த அம்மன் முன்னாடியே எரிஞ்சு போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு மானசீகமா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது பத்தாது.
அக்கா, நடந்தது நடந்து போச்சு. அது எல்லாத்தையும் விடு. இப்போ உன்னுடைய மனசு தெளிவாயிடுச்சுல்ல? இப்போ எல்லாத்தையும் விட்டுரு. நம்ம சுந்தரியை எப்படி காப்பாத்தலாங்கிறத மட்டும் நீ யோசி. அந்த மகமாயி அவ மேல எவ்வளவு கருணை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அது அவளுக்கு நிக்க மாட்டேங்குதே. சுந்தரி தான் செஞ்ச தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டா அம்மன் நிச்சயமா கருணை காட்டுவா. இப்ப என்னங்க பண்றது? சுந்தரியை நாம எப்படி காப்பாத்துறது? நீ சொன்ன மாதிரி தான். அந்த அம்மன் தான் கருணை காட்டணும். மிருத்யுஞ்சயன் சிவன் பாதத்தை பிடிச்ச மாதிரி நம்ம சுந்தரி அம்மனோட பாதத்தை பிடிச்சுக்கணும். அந்த மகமாயி தான் கருணை காட்டணும். அது ஒண்ணுதான் நமக்கு வழி. அப்படின்னா சுந்தரிக்கு அவ ஜாதகத்தை பத்தியும் அவளுக்கு அல்பாயுசுங்கிறத பத்தியும் சொல்லிடலாம். விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ மனசு அம்மன் பக்கம் திரும்பலாம். இல்ல லலிதா, அப்படியெல்லாம் நிச்சயமா நடக்காது. வேண்டாம் வேண்டாம். ஏங்க, ஏன் நடக்காதுன்னு சொல்றீங்க? அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றீங்க? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணலாமே. நம்ம சுந்தரிக்கு அவ ஜாதகத்தை பத்தி தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவளுக்கு மரணம் ஏற்பட்டுரும். இப்போ அவ உற்சவம் வரைக்குமாவது இருப்பாங்கிற நம்பிக்கையில இருக்கும். ஆனா உண்மையை சொல்லிட்டா அது தெரிஞ்ச நிமிஷமே அவ உயிர் போயிடுமே. அதனால அதை பத்தி அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஐயோ கடவுளே, இதென்ன இப்படி ஒரு தர்ம சங்கடம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? தாயே, தயவு செஞ்சு எங்க எதிரிக்க கூட நீ இந்த அளவுக்கு சோதனையை கொடுத்துறாதம்மா. இனிமே நாம ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா உயிரே போனாலும் சுந்தரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஆமா, இத பாருக்கா, நம்ம யாரும் சோகத்தோட இருக்கவே கூடாது. இவ்வளவு நாளா எப்படி இருந்தோமோ சுந்தரி முன்னாடி அப்படியே தான் இருக்கணும். என்னன்னாலும் அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சரி, சுந்தரி வர நேரம் ஆயிடுச்சுக்கா. எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். பங்காரி, இத்தனை நாள் சச்சிதானந்தனை பார்த்தா எனக்கு கோவம் வரும் இல்ல வெறுப்பு வரும். ஆனா இன்னைக்கு அவன் நிலைமை யோசிக்கும் போது ஐயோ பாவம் தான் தோணுது. ஆமா சுந்தரி, அவன் என்னை அடிச்சு உதைச்சதுக்கெல்லாம் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஆயுசையும் ஆண்டவன் குறைச்சிட்டானே. இனிமேல் அவன் மேல பழி உணர்வா இல்லாம இருக்கிற வரைக்கும் நண்பர்களா இருக்கலான்னு முடிவே பண்ணிட்டேன். ஆமா பங்காரி, அதுதான் சரி. சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சச்சி கிட்ட அவன் சாகுற விஷயத்த சொல்லிடலாம். அவன் தன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டோம். நீ சொல்லு, நம்ம சொல்லிடலாமா? நீ என்ன லூசா? சாக போறவங்க கிட்ட போய் சாக போறேன்னு சொல்ல போறியா? தப்பு. நம்ம வைத்தியனுங்க மாதிரி சாகுறவங்கள பார்த்து நீங்க 100 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லணும். ஐயோ, அப்படி பச்சையா போய் சொன்னா அது தப்பாகாதா? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இனிமே நான் அவன்கிட்ட சிரிச்சு பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிதானே? புரியுது சுந்தரி. சுந்தரி, என்னை பார்க்கணுன்னு சொன்னியா, அதான் வந்தேன். கல்யாணம் தள்ளி போச்சுன்னு மனசுக்கு வருத்தமா இருக்கா? என்ன பண்றது சொல்லு, நம்ம கையில எதுவும் இல்லை. எல்லா பெரியவங்க எடுக்கிற முடிவு தானே. அவங்க பேச்ச மதிக்கணும் இல்ல. இன்னும் 40 நாள் உற்சவம். அது முடிஞ்ச உடனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையா இருக்கலாம். என்ன? ஆமா, நம்ம பொறுமையாவே இருக்கலாம். சச்சி, உனக்கு சேமியா பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட சாப்பிட்டு பார்க்கறேன்.